ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்கும். இயேசுவின் ரகசிய வருகையானது தற்போது எந்த நேரத்திலும் நடந்துவிடலாம் என்பதற்கான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் நம்முடைய நாட்களில் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவின் ரகசிய வருகையின் போது மிக முக்கியமான 5 சம்பவங்கள் நடக்கும். அவை என்னென்ன என்று பார்ப்போம். அதன் பிறகு ஒரு இமைப்பொழுதிலே நடக்கிற ரகசியம் என்னவென்றும் பார்ப்போம். முதலாவது, இயேசு பிரதான தூதனாகிய மிகாவேல் மற்றும் கோடாகோடி தேவ தூதர்களோடு கூட பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயம் வரை, அதாவது மேகங்கள் இருக்கிற இடம் வரை இறங்கி வருவார். ரகசிய வருகையின் போது இயேசு பூமிக்கு இறங்கி வர மாட்டார். அப்படி இறங்கி வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு மிகுந்த ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். நமக்கு எப்படி ஏசப்பாவை பார்க்க, அவரோடு கூட நேரில் பேச, ஆண்டவரை தொட்டு பார்க்க, ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் இருக்க எவ்வளவு ஆசையாக இருக்கிறதோ, அதே போல அதை காட்டிலும் அதிகமாக இயேசுவும் தாம் ரத்தம் சிந்தி மீட்ட தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல கர்த்தர் ஆசையாயிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார். இயேசுவை மணவாளன் என்றும் சபையை மணவாட்டி என்றும் உருவகப்படுத்தி வேதம் சொல்கிறது. உலக பிரகாரமான திருமணத்தின் போதே எந்த மணவாளனும் வேண்டா வெறுப்பாக அழுது கொண்டு தன்னுடைய திருமண நாளன்று மணமகளை திருமணம் செய்ய வருவதில்லை. மணமகன் மிகவும் உற்சாகமாக காணப்படுவார். 2000 வருஷமாக கர்த்தர் தமது மணவாட்டியாகிய சபைக்காக பரலோகத்தில் காத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்மை அழைத்து செல்ல எவ்வளவு மகிழ்ச்சியோடு வருவார் பாருங்கள். அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது மிகவும் சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியினால் மிகுந்த ஆரவாரமாக சத்தமிடுவாராம். மனிதர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கும் போதோ அல்லது அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தில் நல்ல விஷயம் நடக்கும் போதோ தங்களையும் அறியாமல் உற்சாகத்தில் எப்படியெல்லாம் துள்ளி குதித்து ஆடி பாடி மிகுந்த சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பார்களோ, அதை காட்டிலும் அதிகமாக ஆரவாரத்தோடு இயேசு நம்மை அழைத்து செல்ல இறங்கி வருவார். 2வது சம்பவம் என்னவென்றால், பிரதான தூதனாகிய மிகாவேல் மிகுந்த சத்தமிடுவான். இது ஏன் என்று பார்ப்போம். மணவாளனாகிய இயேசு தமது மணவாட்டியாகிய சபையை அழைத்து செல்ல ஆரவார சத்தமிட்டு வருவார். ஆனால் இயேசுவின் படை தளபதியாகிய, அதாவது கர்த்தருடைய யுத்த சேனையின் பிரதான தலைமை தூதனாகிய மிகாவேல் சத்தமிடுவானாம். இது என்ன சத்தம்? இது பிசாசை விரட்டுகிற சத்தம். அதாவது வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன. தள்ளப்பட்ட லூசிஃபராகிய சாத்தானும் அவனுடைய அசுத்த பிசாசுகளும் வான மண்டலங்களில் இருக்கின்றன. இந்த அசுத்த ஆவிகள் இயேசு நம்மை அழைத்து செல்லும் போது, நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மை மறித்து தடுக்காதபடிக்கு அவைகளை ஆகாய மண்டலங்களிலிருந்து துரத்தி அப்புறப்படுத்துவதற்காகத்தான் பிரதான தூதன் அவைகளோடு யுத்தம் பண்ணி அந்த இடத்திலிருந்து துரத்தி நாம் செல்லக்கூடிய வழியை கிளீன் பண்ணுவான். ஏனென்றால் வான மண்டலங்களின் ஊடாக கடந்துதான் நாம் பரலோகத்திற்கு பறந்து செல்வோம். அதனால்தான் நாம் செல்லும்போது நம்மை அங்கிருக்கிற பிசாசுகள் தொந்தரவு பண்ணி தடுக்காதபடிக்கு அந்த பொல்லாத ஆவிகளை பிரதான தூதன் மிகுந்த சத்தமிட்டு அங்கிருந்து துரத்திவிட்டு நாம் செல்கிற வான் பாதையை தயார் பண்ணுகிறான். அதற்காக பிரதான தூதன் தான் எல்லாம் செய்கிறான் என புரிந்து கொள்ளக்கூடாது. தம்முடைய பணிவிடைக்காரனாகிய பிரதான தூதன் மூலமாக இயேசுதான் நாம் செல்கிற வான்வெளி பாதையை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். சரி, இனி 3வது நடக்கும் சம்பவம் என்னவென்று பார்ப்போம். ரகசிய வருகையில் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது தேவ தூதர்களால் எக்காலம் ஊதப்படும். இது தேவ எக்காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த தேவ எக்கால முழக்கமானது இயேசுவின் வருகையின் சத்தமாகும். இந்த எக்கால சத்தத்தை பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களாலும் கேட்க முடியும். ஆனால் பூமியில் உள்ள மற்ற மனிதர்களால் அந்த எக்கால சத்தத்தை கேட்கவே முடியாது. இந்த சத்தமானது கர்த்தருக்குள் மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே கேட்கும். அதாவது கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களுக்கும் இந்த சத்தம் கேட்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பரிசுத்தமாய் வாழாமல் மரித்து போனவர்களுக்கு தேவ எக்கால சத்தமானது கேட்கவே கேட்காது. மேலும் யார் யாரெல்லாம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும். ரகசிய வருகையின் போது நடக்கும் 4வது சம்பவமானது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடே எழும்புவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும், எரித்து சாம்பலாக்கப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும், மண்ணோடு மண்ணாக அழிந்து ஒன்றுமில்லாமல் போயிருந்தாலும், கடலில் மரித்து காணாமல் போயிருந்தாலும், எப்படி மரித்திருந்தாலும், அவர்கள் கர்த்தருக்குள் மரித்திருந்தால் அவர்களுக்கு தேவ எக்கால சத்தம் கேட்கும். கேட்டவுடனேயே மரித்த அத்தனை பேரும் உயிரோடு எழும்பி விடுவார்கள். 5வது சம்பவம் என்னவென்றால், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் சாக மாட்டோம். இப்போது ஏசப்பா வந்துட்டாங்கன்னா நாம் சாகாமலே பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த மாம்சமும் இரத்தமும் பூமிக்குரிய சரீரத்தில், இந்த சரீரத்தில் அல்ல. அதாவது இந்த சரீரம் நாம் பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வதற்கான பரலோக தன்மையுள்ள அழியாத மிக நேர்த்தியான அழகான வல்லமையான பிரகாசமான சரீரமாக மாறிவிடும். நம்மில் சிலர் இப்போது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். ஆனால் மறுரூப சரீரத்தில் நமக்கு எல்லா அவயவங்களும் நேர்த்தியாக உருவாகிவிடும். சிலர் தாங்கள் இப்போது அழகே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் மறுரூபமாக்கப்படும் போது இப்போது இந்த பூமியில் உலக அழகிகள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரை காட்டிலும் இப்போது தாங்கள் அழகே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மறுரூபமாக்கப்படும் போது அவர்களை காட்டிலும் அழகாக மாறிவிடுவார்கள். ஓகே, அதாவது இனி இந்த 5வது சம்பவத்தை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இமைப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே இது நடந்து விடுமாம். நாம் ஒவ்வொருவருடைய சரீரமும் ஒரு இமைப்பொழுது, அதாவது ஒரு முறை கண்ணை மூடி முழிக்கும் நேரத்தில், ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் பரலோக சரீரமாக மாற்றப்பட்டுவிடும். பூமியில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுடைய சரீரமும் மளமளவென்று மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நிமிஷ நேரத்திற்குள்ளாக வருகை நடந்து முடிந்துவிடும், எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். பூமியில் உள்ள மற்ற யாராலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கவே முடியாது. நம்முடைய மறுரூப சரீரத்தை பூமியில் உள்ள மற்றவர்களால் பார்க்க முடியாது. அதனால் தான் ரகசியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது நாம் அணிந்திருக்கிற ஆடைகளோ, நாம் வைத்திருக்கிற எந்த பொருட்களோ, நம்முடைய செல்போனோ எல்லாமே பூமியில் விழுந்துவிடும். நம்முடைய சரீரம் மறுரூபமாகும் போது நமக்கு மகிமையின் வஸ்திரம் தரிக்கப்படும். மறுரூபமாகும் போது எந்த பயமோ வலியோ இருக்காது. மிக மிக ஆனந்தமாக பேரின்பமாக இருக்கும். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்ட உடனே மத்திய ஆகாயத்தில் நமக்காக மேகங்கள் மேல் வந்து நிற்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு நாம் எதிர்கொண்டு போவோம். அப்பொழுது வானங்களின் ஊடாக பரலோகத்திற்கு இயேசு நம்மை எடுத்துக்கொள்வார். பூமியில் உள்ள மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இவ்வளவு மேன்மையான வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆமேன்.